எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம். இந்த வாட்டி மறைமலை நகரில் சென்னை அவுட்டர் அண்ட் நார்த் தமிழ்நாடுல இந்த ஈவெண்ட்டை பண்ணலான்னு டிசைட் பண்ணோம். நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு என்ன ஆகும், நாளாவே ஃப்ளாட்டாக இருக்கு, ஏன் ஃப்ளாட்டாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இன்னொரு விஷயம், டாலர் எவ்வளோ தூரம் போகும், டாலர் சத்தம் அடிக்குமா, எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கணும், அண்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு எப்படி உங்கள் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், அது ஒன்று. ரெண்டாவது, சடன் ஜாப் லாஸ் வந்துடுச்சுன்னா நீங்கள் எப்படி இதை வச்சு கோப் அப் பண்ணணும், இதெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதனால என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல 23ஆம் தேதி மே 4:05 மணிக்கு சுமார் வந்து என்னை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ட்ரம்ப் பெல்ட்டி அடித்தாரு, மார்க்கெட்டும் பெல்ட்டி அடிச்சிருக்கு. ட்ரம்ப் எப்போ ரிவர்ஸ் பெல்ட்டி அடிப்பாருன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு தங்கமும் கில்லி மாதிரி ஏறி இருக்கு. 14,050 230 ஏறி இருக்கு. 24 கேரட்டும் 15,327. வெள்ளியும் 270ங்கிறாங்க. ஆனால் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் 2,50,000 ரூபா. நேற்றே 95 தாண்டிடுச்சு. இன்றைக்கும் 95.8. கச்சா எண்ணெய் $108 பேரலில் இருக்குது. அதனால் குறைஞ்சப்புறம் $108 பேரலில் இருக்குது. மார்க்கெட்டு இப்போ 300 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. மார்க்கெட் 300 பாயிண்ட் ப்ளஸில் இருக்கிறதுக்கு ஒரே காரணம், ஆக்சியாஸ் அப்படிங்கிறவங்க என்ன ரிப்போர்ட் போட்டிருக்காங்கன்னா, அன்னேம்டு 2 அமெரிக்கன் அஃபீஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1 பேஜ் நோட் வாஷிங்டன் வந்து ஈரானுக்கு கொடுக்க போகிறாங்க. அதில் வந்து 3 டாப்பிக்கில் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று, நியூக்ளியர்ஸ் ப்ரோக்ராம் பற்றி பேசலாம், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் பற்றி பேசலாம், மூணாவது வந்து சாங்ஷன்ஸ் லிஃப்ட் பண்ணுறது பேசலாம் அப்படின்னு. இது எல்லாமே பேசலாம்ங்கிறதான் சொல்லியிருக்காங்க. 48 மணி நேரத்தில் ஈரான் திரும்பி வரணும். அதனால் 48 மணி நேரத்துக்கு ஹோர்முஸ் திறக்க போகிறதில்ல. மார்க்கெட் அதுக்கு முன்னாடியே 300 பாயிண்ட் போயிடுச்சு. நம்மளாம் வேடிக்கை பார்ப்போம். அடித்தார் பெல்ட்டி. அதனால் ஆட்டோ 1.5%, ஐடி 0.9, மெட்டல் 0.8, ஃபார்மா 0.7 அண்ட் எஃப்எம்சிஜி மட்டும் -0.1. பட் எல்லாமே நல்லா இருக்குது. எம்என்டம் வந்து 3%, ஹீரோ மோட்டார் கார்ப் 2.6, தங்கமயில் 2.5, தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க் 2, டாடா மோட்டார் கமர்ஷியல் 2.1, இண்டஸ்இண்ட் பேங்க் 1.6, பேசஞ்சர் வெஹிக்கிள் டாடா 1.5, நாட்கோ 1.1, ஐடிஎஃப்சி 1.1 அண்ட் எல்என்டி கீழே விழுந்திருக்கு -3.3. குளோபல் லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் ப்ரைஸு 3 இயர் ஹை. ஏன்னா கத்தாரால் சப்ளை பண்ண முடியல. இதுதான் நம்மளுக்கு ரியல் நியூஸு. இது நம்ம எக்கானமிக்கு ரொம்ப மோசம். இங்கேருந்து தான் பெட்ரோநெட் எல்என்ஜி வாங்கி நம்மளுக்கு கொடுத்துன்னு இருக்கிறான். இந்த மேட்டர் இல்லைன்னா நம்ம ஊரோட எக்கானமி கில்லி. மார்க்கெட்டுக்கு அது தெரியல. மார்க்கெட் வேறு மேட்ரு பேசுது. 17 to 18 பர் யூனிட். இது வந்து எம்எம்பிடியூ தெர்மல் யூனிட்டுன்னு ஒரு பெரிய இது வரும். ப்ரீஃப்லி 22 வரைக்கும் போயிடுச்சு. கத்தரில் சப்ளை இல்லைன்னா மார்க்கெட் ரொம்ப கஷ்டம். விலைவாசி ஏறும். மார்ஜின் வந்து கேஸ் டிபெண்ட் இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் குறையும். கச்சா எண்ணெய் விலை வந்து 108க்கு போயிருக்கு. யூஎஸ் பீஸ் ஈரானும் கட்டி பிடிப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை. ஆனால் இப்போதைக்கு கட்டி பிடிக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியல. டாலர் இறங்கியிருக்கு. அதனால் தங்கமும் வெள்ளியும் ஏறி இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், பீஸ்னால் தங்கம் ஏறும், போர்னால் தங்கம் விழும். அதே மாதிரி தான் விழுந்துட்டு இருக்குது. நம்ம ஹாப்பியாக இருக்கிறோம். ருப்பி வந்து 95.28, க்ளோசிங் லோ, ஹையஸ்ட் லோவஸ்ட்டு. ஆர்பிஐ புதுசாக டிஃபென்ஸ் மெக்கானிசம் பண்ணுறாங்க. அதனால் இன்னும் ஐடியா பண்ணிகிட்ருக்காங்க எப்படின்னு. விலைவாசி ஏறும். டாலரில் சம்பாதிக்கிற கம்பெனி எல்லாம் ஏறும். ஃபார்மா ஏறும். இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். என்எஸ்சி Q4 வந்து ப்ராஃபிட்ஸு 19 ஏறி இருக்குது. மக்கள் நிறைய மங்காத்தா ஆடி இருக்காங்கங்கிறாங்க. ஆனால் இதை நம்பக்கூடாது. ஏன்னா ஐபிஓ வரப்போகுது. டாடா பவர் பூட்டானோட ஹைட்ரோ பவருக்கு வந்து $515 மில்லியன் வேர்ல்ட் பேங்க் ஃபண்டிங் காமிச்சிருக்கு. பூட்டான் கடன் வாங்கும், டாடா பவர் கட்டி கொடுக்கும். அந்த பவரை இந்தியாவுக்கு கொண்டு வருவாங்க. ஐடிசி என்ன சொல்கிறாங்க, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் எஃப்எம்சிஜிலையும் நாங்கள் மார்க்கெட் லீடர் ஆகும், ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் விற்போம், அக்விசிஷன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு. யோகா பார் மாதிரி நாங்கள் பல வேலைகளை செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மணப்புரம் சூப்பராக ரிசல்ட் காமிச்சாலும் நான் கோல்டு பிஸ்னஸ் ஏன் விழுந்தது அப்படின்னு மார்க்கெட் இறக்கியிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கூடிய சீக்கிரம் இன்னும் அது ஏறிட்டே இருக்கும்.
முத்தூட்டுக்கு காம்படிஷனாக வரும். ரூவாவில் பார்க்காதீங்க, வேல்யூவேஷனில் காம்படிஷன் வரும். இந்தியா வந்து GLP-1 வெயிட் லாஸ் ட்ரக்ஸில் வந்து கொஞ்சம் சேஃப்டி ப்ராப்ளம் இருக்குதுன்னு வேல்யூவேஷன் பார்க்குறாங்க. என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம். சைடு எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இது பேசிக்லி எல்லி லில்லியும் நோவோ நார்டிஸ்க்கும் கிளப்பி விட்ருக்காங்க. இது ஒன்றும் செய்து இட் வில் ப்ளோ ஓவர். இன்ஃபோசிஸ் என்ன பண்ணுறாங்க, ஆப்டிமம் ஹெல்த் கேருங்கிற ஐடி கம்பெனியை கபலீகரம் பண்ண வேலையை ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. ஃபுல்லி டேக்கன் ஓவர். அவங்களோட கம்பெனியாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ஆந்த்ரோபி அண்ட் ஓப்பன் ஏஐ சர்வீஸ் வந்து மாடல் சேலஞ்சிங் ஐடி ஃபர்ம்ஸு. ஆந்த்ரோபிக் என்ன பண்ணுறான், $1.5 பில்லியன் ஏஐ ஜாயிண்ட் வெஞ்சர் சர்வீசஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க, ஏஐ டிப்ளாய்மெண்ட்டு ஓப்பன் ஏஐயும் இது மாதிரி டிப்ளாய்மெண்ட் பண்ணுங்க. இது வந்து ட்ரெடிஷ்னல் அவுட் சோர்சிங் பிளேஸ் லைக் டிசிஎஸ் இன்ஃபோசிஸை படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. எல்என்டி இன்னைக்கு விழுந்ததுக்கு காரணம் 7.5 லட்சம் கோடிக்கு ஆர்டர் புக் இருந்தாலும் எக்ஸிக்யூஷனும் பேமெண்ட் கலெக்ஷனும் பார்த்து பயந்து மார்க்கெட் விழுந்துருச்சு. ரூ. 38 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. எல்என்டிக்கு வந்து 2500லேருந்து 5000 கோடி கோலை கேஸா மாத்தல் ப்ராஜெக்ட் ஒரிசாவில் கிடச்சிருக்குது. குமாரமங்கலம் பிர்லா வந்து வோடஃபோன் ஐடியா சேர்மனாக வந்திருக்காரு. அதனால் மார்க்கெட்டை நினைக்கிறதோ அவர் கொஞ்சம் காசை இறக்குவார். அதனால் மார்க்கெட்டில் ஷேரை விலையை ஏற்றிருக்காங்க. இந்தியன் ஆட்டோ ரீட்டைல் சேல்ஸு அப்படின்னு நம்ம ஜென்ரலாக சொல்கிறாங்க. இதில் வந்து டூ வீலர் ஏறி இருக்குது, கமர்ஷியல் வெஹிக்கிள் ஏறி இருக்குது, கார் குறைஞ்சிருக்கு, டிராக்டர் ஏறி இருக்குது. ஸ்ட்ராங் ரூரல் டிமாண்டு அண்ட் ஜிஎஸ்டி பெனிஃபிட்னால டிராக்டர் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அண்ட் டூ வீலர்ஸ் சூப்பராக பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க. எம்என்டமில் Q4 ப்ராஃபிட் சர்ஜ் ஆச்சு 42%. மெயின்லி ஏன்னா எஸ்யூவி சூப்பராக பண்ணியிருக்கு, இவியும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கு, அதனால் க்ரோத்து சர்ஜ் ஆகிருக்கு. ஹீரோ மோட்டார் கிராப்புக்கு வந்து டூ வீலர் டிமாண்ட் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால ப்ராஃபிட் 26% ஏறி இருக்குது. ஆயிலர் மோட்டார்ஸுங்கிறது ஹீரோ மோட்டார் வாங்கி போட்டிருக்கிற கம்பெனி. அதோட ரெவென்யூ டபுள் ஆனாலும் இவி ப்ரெஷர்ஸ்னால, காஸ்ட் ப்ரெஷர்ஸ்னால லாஸஸ் டீப்பன் ஆகிருக்கு. 400 கோடி ரெவென்யூ அந்த கம்பெனி பண்ணிடுச்சு ஓவராலாக. ஆனால் இது வந்து ஹீரோவோட ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு தெரியும். ஏத்தரை பிடிச்சி வச்சுருக்காங்க, அது மாதிரி ஆயிலரை பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்தியா யூகே டீலுக்கு அப்புறம் ஜேஎல்ஆர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரேஞ்ச் ரோவர் ப்ரைஸை 75 லட்ச ரூபா குறைச்சிருக்காங்க. கஸ்டம்ஸ் டியூட்டியில் சேவ் பண்ணுறத உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, டேக் இட் அப்படின்னு. ரிலையன்ஸ் பிளான்ஸு $multi billion புஷ் இன்ட்டு லியோ சேட்டலைட் மார்க்கெட்டு. ஸ்டார்லிங்க்கு போட்டி நாங்கள் போடுறோண்டா பாருடா அப்படின்னு சிலம்பெல்லாம் சுற்றி காட்டி நாங்களே வந்து லியோ சேட்டலைட் மார்க்கெட் அப்படின்னு ஒன்று போட்டு நாங்களே வந்து இந்தியாவை சுற்றி ஃபுல்லாக சேட்டலைட் போட்டு இந்தியாவை வந்து ஒரு டிஜிட்டல் சாவனிட்டி ஆக்குவோம், ஸ்பேஸ் டு டெக்னாலஜி கொண்டு வருவோம் அப்படின்னு. இன்றைக்கி வந்து தேஜஸ் ஷேர்ஸ் 10% ஏறி இருக்குது. இதுக்கு மெயின் காரணம் வந்து D2M டைரக்ட் டு மொபைல் டெக்னாலஜிங்கிறத ஒன்றுக்கு கவர்மெண்ட்டேன்னு அப்ரூவல் வாங்கி வந்திருக்காங்க. இது வந்து மொபைலில் இன்ஸ்டால் ஆச்சுன்னா இன்டர்நெட் இல்லாட்டாலுமே உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு, மூவிஸு எதை வேணால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த D2M டெக்னாலஜியை கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிடுச்சுன்னு ஒன்று. இந்த கம்பெனியை வந்து தேஜஸ் அக்வயர் பண்ணியிருந்தது. இது இப்போ வந்து தேஜஸ் இன்றைக்கி 10% ஏறி இருக்குது. அதே மாதிரி கோஃபோர்ஜுங்கிற கம்பெனி ஐடி இண்டெக்ஸில் இருக்குது. இருக்கிறது இந்த ஐடி கம்பெனிலே பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. ரிசல்ட்டை பார்த்து மார்க்கெட்டு கோஃபோர்ஜை 10% ஏற்றிடுச்சு. டாடா மோட்டார்ஸோட ஷேர்ஸ் வந்து ட்வின்ஸ் வந்து 6.5% 5.5% ஏறி இருக்குது. டாடா மோட்டார்ஸையும் டாடா மோட்டார்ஸோட ட்வின்ஸு உங்கள்கிட்ட இருந்து ஸ்ப்ளிட் பண்ணுறச்ச விலை வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி ஸ்ப்ளிட் பண்ணுறச்ச விலை 620 ரூபாய்க்கிட்ட இருந்தது. இப்போ அதுக்கு சிக்னிஃபிகண்ட்லி ஹையர் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது ஏன் ஏறி இருக்குன்னா இன்றைக்கி 6.7%. இன்றைக்கி வந்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட ரிசல்ட் சூப்பராக வந்தது, ப்ராஃபிட் ஏறி இருந்தது. அதே மாதிரி மாருதியோட ப்ராஃபிட்ஸும் ஏறி இருந்தது. இவங்க இன்னும் Q4 ரிசல்ட்ஸ் கொடுக்கல. ஆனால் Q4ல் சேல்ஸ் இவங்களுக்கும் கில்லி மாதிரி எகிரி இருந்தது. அதனால் இவங்க ப்ராஃபிட்ஸும் சூப்பராக இருக்கும்னு ஏறி இருக்குது. ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா நம்ம வாங்கினதோட சப்ஸ்டான்ஷியலி ஹையர் ப்ராஃபிட்ஸில் இருக்குது. நம்மளோட ஒருத்தர் ஒரு காலத்தில் ஸ்டார்ட் அப்னு சொன்ன கம்பெனி, நீங்கள்லாம் கன்சிடர் பண்ணாதீங்கன்னு சொன்ன கம்பெனி, நம்ம ப்ளீஸ் பண்ணுங்கன்னு சொன்ன கம்பெனி நாட்கோ ஃபார்மா இன்றைக்கி 52 வீக் ஹை.
ரூ. 1150 மேலே தாண்டி போயிட்டுருக்கு. இந்த கம்பெனியை கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா கணிசமாக லாபம் பார்த்துருப்பீங்க. இண்டஸ்இண்ட் பேங்கோட சீஃப் ஃபைனான்ஷியல் ஆஃபீஸரு ஸ்கேண்டலில் அவரை தூக்கியிருந்தாங்க. இப்போ அவர் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு, கோர்ட்டுக்கு போயிருக்கிறாரு. நான் ஒரு தப்பும் பண்ணலை, ப்ரெஷர்னால தப்பாக முடிவு எடுத்துட்டீங்க, எஸ்பெஷலி ப்ரெஸ் போட்ட ப்ரெஷர்னால எடுத்துட்டீங்க, நான் எந்த தவறும் பண்ணலைன்னு அவர் கேஸ் போட்டு டேமேஜஸ் கேட்டிருக்காரு. அதாவது அக்கௌண்டிங் ஸ்கேண்டலில் நான் தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. இன்ஸ்பைட் ஆஃப் தட் இன்றைக்கி இண்டஸ்இண்ட் பேங்க் 4% தப்பு. HDFC பேங்க்கில் ஸ்க்ரூட்டனி பண்ணி HDFC பேங்க்கில் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லைங்கிறதுனால 3% HDFC பேங்க்கும் ஏறி இருக்குது. ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் ஒரு நற்செய்தியை சொல்லியிருக்குது. 11% ஒர்க் ஃபோர்ஸை காலி பண்ணிவிடுவோம். ஏன்னா ஏஐ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை ரீஷேப் பண்ணுது. காக்னசன்ட்டும் ஒரு பயத்தை கிளப்பி இருக்கிறாங்க. இந்தியாவில் தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க எல்லோரும். ஏன்னா அதுதான் அவங்களோட பிக்கஸ்ட் பேஸு. 15,000 வேலையை டபாக் அப்படின்னு ஒரு கட்டிங்ஸ் பண்ணிட்டாங்க. மார்க்கெட்டில் இன்ஃப்ளேஷன் ஏறுது, ஈல்ட்ஸும் ஏறி இருக்குது அமெரிக்காவில். இன்ஸ்பைட் ஆஃப் தட் மார்க்கெட் ஏறுதுன்னா லிக்விடிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் மார்க்கெட்டு இன்னும் ஏறித்து நேற்று. அதே பீஸ் இந்தியாவுக்கும் ஈரானில் நாளைக்கே வந்துடும் நினச்சி நம்ம மார்க்கெட்டும் ஏறி இருக்குது. இந்தியாவோட ஈல்டு 7% இருக்குது, 10 இயர் ஈல்டு. அதாவது 10 வருஷத்துக்கு நீங்கள் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுத்தீங்கன்னா 7%. இதே சமயத்தில் அமெரிக்காவில் கவர்மெண்ட்டுக்கு 10 வருஷம் கடன் கொடுத்தீங்கன்னா 4.25% கிட்ட வட்டி வருது. ஸோ ரெண்டுத்துக்கும் கேப்பு 2.5 to 2.25% இருக்குது. ரூபா விழாமல் இருக்கிறதுக்கு ஹெட்ஜ் பண்ணிங்கன்னா அந்த 2.25% அதிலே போயிடுது. அதனால தான் எஃப்ஐஐஸ் நம்ம பாண்டையும் ஸ்டாக்கையும் விற்று காசை வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அது இன்னும் அந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகும். ரூபா இன்னும் வீக்காக இருக்கும். கச்சா எண்ணெய் விலை ஏற ஏற நம்ம இதே ஹையில் இருந்தால் கூட நம்ம இம்போர்ட் பண்ணுற காசு ஏறுறதுனால இங்கே இன்ஃப்ளேஷன் ஏறும். அதான் கதி. டொமஸ்டிக் எல்பிஜி சிலிண்டருக்கு 20 நாள்லேருந்து வெயிட்டிங் பீரியடை 25ங்கிறாங்க. சில ஊரில் அது 1 மாதம் வரைக்கும் போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.